ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோல உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன நம்ம பார்க்க போறோம். இது ஒரு பைல் செலக்ஷன். நான் பைல் 1 பைல் 2 டிஸ்ப்ளே பண்றேன். உங்களுக்கு இன்ட்யூட்டிவா பிடிச்ச பைல் நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து சூஸ் பண்ணுங்க. அண்ட் இது ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 1. பைல் 1 உங்க பர்சனோட எனர்ஜி அப்டேட் பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கான சில சைன்ஸ், உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகலாம். இல்ல எதுவுமே ரெசனேட் ஆகலைன்னா உங்களுக்கு இது பார்க்கணும்னு உங்க இன்ட்யூஷன் சொல்லுச்சுன்னா தாராளமா நீங்க பார்க்கலாம். ஃபைல் 1. ஓ சரி, ஃபைல் 1 இதுல வந்து ஜோடிக் சைன் வந்து ஸ்பெஷலா வந்து சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. ஏன்னா எல்லா ஜோடிக் சைனும் வந்து ஆல்மோஸ்ட் வந்திருக்கு. பட் உங்க எனர்ஜி எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் போதும் அப்படின்ட்டு நீங்க முடிவெடுத்த மாதிரி ஹீலிங்ல இருக்கீங்க. கம்ப்ளீட்டா ஹீலிங் வந்திருக்கீங்க. உங்க பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியல. ஃபைல் 1 உங்க பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, அது மாதிரி வெயிட் பண்ணி ஸ்டக் ஆகி இருக்கிற மாதிரி இல்ல. நீங்க வெயிட் பண்றது அவங்க வர்றப்ப வரட்டும், அந்த வெயிட்டிங் நான் சொல்லல. இப்ப வந்து நீங்க ஸ்டக் ஆகி உங்க பர்சனை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இல்லாம உங்க ஃபியூச்சரை பத்தி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு யோசனைக்கு வந்துட்டீங்க. செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. கம்ப்ளீட்டா உங்க ஒர்க் மேல, உங்க லைஃப்ல, உங்க வாழ்க்கையில, உங்க ஃபேமிலி மேல, அந்த மாதிரி உங்க ஃபோக்கஸ், உங்க படிப்பு ஸ்டடீஸ்னா படிப்பு மேல, இல்ல பிசினஸ் பண்றீங்கன்னா அது மேல கம்ப்ளீட்டா பணம் அந்த மாதிரி விஷயத்துல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க பர்சனோட இப்ப இன்னைக்கு கரண்ட்ல வந்து நீங்க அந்த மாதிரி தாட்ல தான் இருக்கீங்க. உங்க பர்சனோட நினைவுகள்ல இருந்து, அந்த கனெக்ஷன்ல இருந்து வெளியில வந்துடலாம், போதும், ஒரு சந்தோஷத்தை தேடி ஒரு நிம்மதியை தேடி போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டீங்க. பட் நான் இப்பயும் சொல்றேன், உங்க பர்சனை மறந்துட்டு நீங்க போகல, வேற வழி இல்லாம நீங்க இதுல இருந்து ஹீல் ஆகிட்டு வெளியில போறீங்க. ஃபைல் 1. எஸ், எமோஷனலா பிசிக்கல் டிஸ்டன்ஸ் இருக்கு. பிசிக்கல் டிஸ்டன்ஸ் கண்டிப்பா இருக்கு. இமோஷனலா டிஸ்டன்ஸ் ஆக ட்ரை பண்றீங்க. இமோஷனலா உங்களுக்கு கனெக்ட் ஆக பிடிக்கல மீன்ஸ் வலி ரொம்ப கொடுக்குது. இந்த பர்சன் பக்கத்துல நீங்க போக போக அவங்கள நினைக்க நினைக்க வலி அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி நீங்க போக ஆரம்பிச்சிட்டீங்க. ஃபைல் 1 0 ஃபுல் கார்டு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஸ்ட்ராங்கான ஃபைல் 1 எனர்ஜி வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. கம்ப்ளீட் ஹீல், ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கையில, ஒரு ஒரு நீங்களே உங்களை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு வைபோட, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு ஷிஃப்டை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க. பட் இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததெல்லாம் வேற, இனி வந்து நீங்க பார்க்க போற உங்க லைஃப்ல வரப்போற மாற்றங்கள் வந்து வேற. அந்த மாதிரி தான் உங்க லைஃப் வந்து உங்களை எடுத்துட்டு போக போகுது. ஏன்னா உங்க எனர்ஜி வந்து அந்த மாதிரிதான் இதுல ஷிஃப்ட் ஆன மாதிரி தெரியுது. அந்த பழைய பேட்டர்னை ரிப்பீட் பண்றது, அந்த அழுக, அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி, அதுல இருந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேஜ்ல இப்ப நீங்க இருக்கீங்க. ரைட் நவ் இப்ப ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஸ்டேஜ். ஏன்னா ஹீல் ஆகிறது வந்து போக போக நமக்கு மன நிம்மதியை கொடுத்தாலும் அட் பிரசன்ட் ரொம்ப வலி கொடுக்கும். நீங்களே உங்களை கம்பல் பண்ணி ஜஸ்ட் உங்களை செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, உங்களை செல்ஃப் கேர் பண்ணிக்கிட்டு, கொஞ்சம் கஷ்டம் தான், இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஃபோர்ஸ் பண்ணிட்டு ஒரு லைஃப்குள்ள, ஒரு புது எனர்ஜிக்குள்ள ஒரு பெரிய ஷிஃப்ட் இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து நிறைய ஷிஃப்ட் நடக்கும். சோ அதுல இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஃபைல் 1க்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஷிஃப்ட். இது எனக்கு என்ன பெர்மனன்ட் மாதிரி இருக்கு. நீங்க வந்து இப்ப மறுபடியும் வந்து உங்க பர்சனை நினைச்சுக்கிட்டு உள்ளக்குள்ள வர மாதிரி தெரியல. கம்ப்ளீட்டா ஏன்னா எல்லா கார்டுமே வந்து, ஏன்னா இதுல இருந்து மிக்சடு சிக்னல்ஸே கிடையாது. போவீங்க வருவீங்க அந்த மாதிரி தெரியல. கம்ப்ளீட்டா நீங்க மூவ் ஆன் ஆகி ஒரு புது லைஃப்ல, ஏன்னா இதுல மீனம் ரொம்ப அதிகமா இருக்கு. மத்தபடி எல்லா ராசியுமே இருக்கு. வியூவர்ஸ் எல்லா எனர்ஜிஸுமே இருக்கு. நான் ராசி நீங்க வந்து பர்டிகுலரா சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அண்ட் மீனம் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கு. நீங்க மீனமா இருந்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது வந்து நீங்க சடனா, எல்லா வியூவர்ஸ்க்குமே வந்து இது சடனா நீங்க எடுத்த முடிவு இல்ல. ரொம்ப நாள் யோசிச்சு, நிறைய அழுதுட்டு, எல்லா கஷ்டங்களையும் பார்த்துட்டு, எல்லா உண்மைகளும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இப்போ உங்க லைஃப வந்து வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. நல்லா ஏமாந்துட்டு இருந்திருப்பீங்க, ரொம்ப இன்னசென்ட்டா இருந்திருப்பீங்க. இப்ப உங்க லைஃப் கம்ப்ளீட்டா வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட் உங்க ஃபோக்கஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க மாதிரி தெரியுது.
நீங்க இப்ப கோயிலுக்கு ஏதாவது பிளான் பண்றீங்க, கடல் சார்ந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, இல்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். உங்களை சுத்தி பூக்கள் இருக்கு, சூரியகாந்தி பூக்கள் எஸ்பெஷலி இருக்கு அப்படின்னா, இல்ல உங்களை சுத்தி ஏதாவது ஃபிளவர் உங்களை சுத்தி இருந்தாலே இந்த பை வந்து உங்களுக்கு நல்லாவே ரெசனேட் ஆகும். அண்ட் பினான்சியலா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஸ்டேபிள் ஆயிட்டு இருக்கீங்க. இப்ப யார்ட்டையும் கேட்கற நிலைமையில நீங்க இல்ல. அண்ட் இன்னொரு மெயினா சொல்லணும்னா, உங்களை நோக்கி ஒரு புது சோல் வந்து உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. பட் இப்ப அது ப்ராசஸ்ல இருக்குன்னு சொல்லலாம், வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ப்ராசஸ்ல இருந்துட்டு இருக்கு. இன்னும் நீங்க உங்க பர்சனோட ஞாபகத்துலதான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நல்லாவே தெரியுது. சரி, இப்ப உங்க பர்சனோட எனர்ஜி என்ன நம்ம குயிக்கா பார்த்துட்டு நம்ம ஏஞ்சல் கைடன்ஸ் பாத்திரலாம். ஏன்னா ஏஞ்சல் கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. சோ ஃபர்ஸ்ட் உங்க பர்சனோட எனர்ஜி, உங்க பர்சனை நினைச்சுக்கோங்க பைல் 1. அவங்களோட எனர்ஜி அப்டேட் எப்படி இருக்கு? நீங்க வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆகி போயிட்டு இருக்கீங்க. கம்ப்ளீட் ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ள இன்னும் போகல, சரிங்களா? ஒரு பபுள்ல இருக்கீங்க, பட் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி பட் ஸ்ட்ராங்கா. எஸ், உங்க பர்சனும் ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இது வந்து ஆக்சுவலா உங்க பர்சன் வந்து மாஸ்குலின் எனர்ஜியா இருப்பாங்க. நிறைய டாமினன்ட் பண்றது, ஈகோ அந்த மாதிரி இருக்கு. சில பேர் ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட்ல வந்து மாட்டிட்டு இருப்பாங்க. ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட்ல மாட்டிட்டு இருக்கலாம், இல்ல கல்யாணம் ஆனவங்களா இருக்கலாம் உங்க பர்சன். இவங்களை வந்து நீங்க ஒர்க் பிளேஸ்ல மீட் பண்ணவங்களா இருப்பீங்க. உங்க பர்சனுக்கு ஒரு விஷயம் என்ன நல்லா தெரியுது அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பத்தை அவங்க ஏற்படுத்திட்டாங்க. உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கல. 9 of Wands. நீங்க நீங்க தான் அவங்களோட சந்தோஷம், நீங்க தான் அவங்க வாழ்க்கைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே பல நாட்கள் ஆகியிருக்கு, சரிங்களா? பல நாட்கள். இந்த சைலண்ட், நீங்க ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. கம்ப்ளீட்டா உங்க ஹார்ட் சக்ரா க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இமோஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நம்ப ஆயிருச்சு. அழுகிறது கிடையாது, நீங்க ஜஸ்ட் உங்க பர்சனுக்காக வெயிட் பண்றது கிடையாது, சேஸ் பண்றது கிடையாது, பெக் பண்றது கிடையாது, மெசேஜ் பண்ண, கால் பண்ண, எப்ப வருவ, என்ன சொல்ல வர, அதெல்லாம் கிடையாது. ஒரு இப்ப நீங்க உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல கிளாரிட்டி கிடைச்சிருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் கிளாரிட்டி இல்லாததுனாலதான் நீங்க இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிருக்கீங்க. இந்த பர்சன் உங்களை எப்பயுமே ஒரு கன்ஃபியூஷன்லயே வச்சிருந்திருப்பாங்க. எப்பயுமே மிக்சடு சிக்னல்ஸ் தான். நான் இருக்கேன் அப்படின்னு இவங்க வாயில இருந்து இந்த வார்த்தை வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். இவங்க ரொம்ப இம்மெச்சூர்டா இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்மெச்சூர்ட். இல்ல நிறைய பேருக்கு வந்து உங்களை விட உங்க பர்சன் வந்து ஏஜ் வந்து கம்மியா இருக்கலாம். நீங்க நீங்க இமோஷனலா வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இமோஷனலா நீ யாரையும் ஏமாத்த முடியாதுன்னு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, நீங்க எவ்வளவு லவ் காமிக்க அவங்க கிட்ட போறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு காயம் ஏற்படுத்துறாங்க, சரிங்களா? தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வந்து காயம் ஏற்படுத்துறாங்க. அவங்க என்ன ஒரு விஷயம் இப்ப அவங்க தெரியுதுன்னா, நீங்க வந்து இப்ப வேற மாதிரியான ஒரு எனர்ஜிக்கு மாறிட்டீங்க. அது அவங்களுக்கு கண்டிப்பா ஆச்சரியம் கொடுக்குது. ஏன்னா நீங்க அந்த மாதிரி இல்ல, கம்ப்ளீட்டா வேற மாதிரியான ஒரு பர்சன் ஆயிட்டீங்க. ட்ரூத் என்னன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பர்சனோட நோக்கம் என்ன, இவங்க எதுக்காக நம்ம கிட்ட வந்தாங்க, இவங்க நம்மளை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ட்ரூத். இல்லைன்னா இன்னும் சில பேருக்கு வந்து இவங்க நம்ம கிட்ட காமிச்சது உண்மையான லவ் தான், பட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு, அவங்க ஒரு கமிட்மெண்ட்ல இருக்காங்க, ஏதோ சம் ட்ரூத் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி உங்க கண்ணு கட்டி இருந்துச்சு, சரிங்களா? நீங்க ரொம்ப ஓவரா லவ் பண்ணதுனால உங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன நடக்குதுன்னு தெரியல, உங்க பர்சனோட சைடு நீங்க புரிஞ்சுக்கல, அவங்க தப்பு பண்ணாலும் நீங்க அதுக்கு புரிஞ்சுக்க ரெடியா இல்ல, அவங்க சரிதான் அப்படிங்கறதும் நீங்க புரிஞ்சுக்காத, அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கிறதே வந்து நீங்க புரிஞ்சுக்க தயாரா இல்லாம இருந்தது. பட் இப்ப ஒரு பெரிய அடிப்பட்டதுக்கு அப்புறம் உங்க பர்சன்ட் இருந்து இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப், என்ன போயிட்டு இருக்கு, நிறைய உண்மைகள் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்க 2 பேருக்குமே வந்து தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். அவங்களுக்கு உங்களை பத்தின ஒரு தெளிவு, உங்களுக்கு அவங்கள பத்தி 2 பேருக்குமே ஒரு புரிதல் வந்து இப்ப இந்த பிரிவுலதான் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நீங்க எவ்வளவு முக்கியம்னு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அவங்க என்ன மாதிரி உங்ககிட்ட இருந்தாங்க, என்ன மாதிரி நடத்தினாங்க உங்களை அப்படிங்கிற சில உண்மைகள் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. உங்க பர்சன் வந்து தனியா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எடுத்துட்டு போறது கஷ்டம். சோ அவங்க சில எஃபர்ட்ஸ் போடணும், சில முயற்சிகள் பண்ணா மட்டும்தான் நீங்க கிடைப்பீங்க. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இதுல வந்து அவங்க ஒரு விஷயம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய ஆசைப்படுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அன்பினிஷ்டு பிசினஸ் நிறைய இருக்கு, அன்பினிஷ்டு கான்வர்சேஷன் நிறைய இருக்கு. 2 பேருமே மனசுல இருக்கிறத சொல்லிக்காம அவங்கவங்க அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க வந்து கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், அவங்கவங்க வந்து ஒரு ஈகோல இருக்கிற மாதிரி இருக்கு, சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் உங்க பர்சன் வந்து ஒரு மாஸ்குலின் எனர்ஜி தான் கம்ப்ளீட்டா. பட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் இம்மெச்சூர்டு.
இப்ப அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாது. நீங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கீங்க. எனக்கு வந்து உண்மை என்னன்னு தெரியணும். எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அத பத்தி பேசணும். இல்ல அத பத்தி நீ எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு. நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தயாரா கிடையாது. நீங்க எமோஷன்ஸ காமிக்கிறதுக்கு தயார் கிடையாது. உங்க பெர்சன் வந்து உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்களும் அத எதிர்பார்க்கிறீங்க. பட் நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. எமோஷனலி யூ ஆர் டயர்ட் அண்ட் நீங்க ஒரு கிளாரிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இனி வந்து நீ மேனிபுலேட் பண்ண முடியாது. இந்த பெர்சன் பர்டிகுலர்லா இந்த பெர்சன் வந்து ரொம்ப மேனிபுலேட் பண்றவங்களா இருப்பாங்க. இங்க அதிகமா இருக்கிறது வந்து சிம்மம். உங்க பெர்சன் சிம்மமா இருந்தா இது நல்லாவே வந்து ரெசனேட் ஆகும். இன்னும் கன்னி, மகரம், ரிஷபமும் இங்க அதிகமா இருக்கு. கும்பம், மிதுனம், துலாம் அதுவும் இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க கும்பம், மிதுனம், துலாமா இருந்தா உங்களுக்கு இது நல்லாவே ரெசனேட் ஆகும். நீங்க பாக்குற வியூவர்ஸ். வேற என்ன சொல்ல வந்தாங்க? எஸ், உங்களுக்கு பயம் வந்துருச்சு. எஸ், இன்னும் வந்து அவங்க இமோஷனலா அவங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தயார் இல்ல. இமோஷனலா பென்டக்கல்ஸ் அண்ட் ஸ்வார்ட்ஸ் தான் வருது. இப்பயுமே அவங்க உங்களை வந்து பிராக்டிக்கலா வந்து இந்த ரிலேஷன்ஷிப் அப்ரோச் பண்ணதான் பாக்குறாங்க. அவங்க மைண்ட்ல இருந்தா யோசிக்கிறாங்களே தவிர ஐ திங்க் எனக்கே கொஞ்சம் கோவம் வருது. இது வந்து என்னன்னா, இது லவ் அப்படிங்கிற விஷயம் வந்து இமோஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கக்கூடிய இடம். பட் உங்க பர்சன்ட் வந்து இந்த இமோஷன் அப்படிங்கிற இந்த ஃபீலிங்ஸே எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அவங்க பிராக்டிக்கலா எப்படி அப்ரோச் பண்ணலாம், இது என்ன லாஜிக் இருக்கு, இது எப்படி நம்ம கொண்டு போகலாம், மேனிபுலேட் பண்றது, ஜஸ்ட் பிளான் பண்றது, கால்குலேட் பண்ணி ஸ்டெப் ஸ்டெப்பா கொண்டு வந்து உங்க லைஃப்குள்ள எப்படி வர்றது. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது. நீங்க கம்ப்ளீட்டா மூவ் ஆன் ஆகி போயிட்டீங்க. உங்க எனர்ஜில தெரியுது. நீங்க அவங்கள தேடி வரல. அவங்க வெயிட் பண்ணாங்க இத்தனை நாள். நீங்க தேடி வந்திருப்பீங்கன்னு வெயிட் பண்ணாங்க. இப்ப நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. கொஞ்சம் கூட நீங்க ஆக்ஷன் எடுக்கல. ரெண்டு பேர் லைஃப்லயும் சந்தோஷம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ரெண்டு பேருக்குமே தெளிவு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப், என்னென்னலாம் தப்பு பண்ணிட்டு இருக்கோம், என்னெல்லாம் சரியான விஷயங்கள், அதை வந்து அழகா வந்து நீங்க செக்ரிகேட் பண்ணி ஒரு புரிதல் வந்து உங்க ரெண்டு பேருக்குமே வந்திருக்கு. பட் உங்க பர்சனுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளவுதான். ஏன்னா அவங்க ஒரிஜினல் ஃபேஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்துல அவங்க ஒரு மாஸ்க் போட்டு இருந்திருக்கலாம். இப்போ ஒரிஜினல் ஃபேஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பட் ஸ்டில் அவங்க மாஸ்குலின் எனர்ஜில தான் இருக்காங்க. இமோஷனலா இவங்க கிட்ட நீங்க எந்த அப்ரோச்சும் எதிர்பார்க்க முடியாது. மேபி இவங்களோட யூனிவர்சல் எனர்ஜியே அந்த மாதிரிதான் இருக்கும். நீங்க தான் ரொம்ப இமோஷனல். பட் நீங்க இப்ப மாஸ்குலின் எனர்ஜிக்கு மாறிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஆனா நல்லா தெரியுது, முயற்சி பண்ணாதான், இல்ல மத்தவங்களோட ஹெல்ப் இருந்தா மட்டும்தான் உங்க லைஃப்குள்ள வர முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் உங்க பர்சன் நீங்க வரணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், வேற வேற லொகேஷன்ல கூட நீங்க இருக்கலாம். ரீசெண்டா நீங்க வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணிருக்கலாம். இந்த வீடு பார்த்துக்கிட்டு இருக்கலாம். சோ நீங்க எப்ப வருவீங்க, அவங்களுக்கு நல்லா தெரியுது. இன்னும் நீங்க வந்து அந்த இமோஷனல் ஸ்டார்ம்ல இருக்கீங்க. ஃபீலிங்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கு. நீங்க அவங்களை இன்னும் மறக்கல. அது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. மறுபடியும் சொல்றேன், இந்த பர்சன் ரொம்ப ரொம்ப இம்மெச்சூர்ட் ரிலேஷன்ஷிப்ல. இவங்களுக்கு வந்து எப்படி உங்ககிட்ட அப்ரோச் பண்றது, எந்த மாதிரி நடந்துக்கிறதோன்னு ஏஜ் கூட அதிகமா இருக்கலாம். பட் அந்த பிஹேவியர் வந்து ரொம்ப இம்மெச்சூர்டா இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற இன்டெலிஜென்ஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாங்க. ஜஸ்ட் அவங்களோட சந்தோஷத்துக்காக, அவங்களோட சுயநலத்துக்காக, அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்காக உங்களை வந்து கஷ்டப்படுத்துறது, உங்க ஃபீலிங்ஸோட விளையாடுறது, இல்ல உங்களை புரிஞ்சுக்காம இருக்கிறது, இந்த மாதிரி இருந்திருப்பாங்க. பட் இப்ப வந்து அந்த மாதிரி இல்ல. கம்ப்ளீட்டா வந்து அவங்களுக்கு நீங்க வேணுங்கிற ஒரு இது வந்துருச்சு. நீங்க எந்த அளவுக்கு உண்மையா இருந்திருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்க அவசியம் வாழ்க்கையில, அது எல்லாமே தெரிய வந்துருச்சு. பட் இன்னும் இவங்க கிட்ட வந்து நீங்க லவ் டைலாக்ஸ், அந்த மாதிரி சினிமா டைலாக்ஸ் எதிர்பார்த்தீங்க, இல்ல இமோஷனலா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பர்சன்ட் அது இருக்காது. பைல் ஒனுக்கு ஏஞ்சல் கைடன்ஸ் ரொம்ப முக்கியம்னு தோணுது. சோ ஏஞ்சல் கைடன்ஸ் பாத்திரலாம். ஓகே, நான் சொல்லியிருந்தேன் உங்க லைஃப்ல வந்து ஒரு நியூ பர்சன் வர மாதிரி இருக்காங்க, இல்ல ஒரு நியூ எனர்ஜி ஷிஃப்டோட வர மாதிரி தெரியுறாங்க அப்படின்னு. ஏன்னா நீங்க அந்த மாதிரி பர்சன் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா. உங்களுக்குன்னு ஒரு ஒரு ஃபிகர் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி பர்சனாலிட்டில எனக்கு வேணும் அப்படின்ட்டு அந்த பர்சன் உங்க லைஃப்ல வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க எந்த மாதிரியான லவ் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, எந்த மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களை நிம்மதியா சந்தோஷமா ஒரு ஹெவன் மாதிரி ஒரு லைஃப் கொடுக்குமோ, அந்த மாதிரியான ஒரு பர்சன் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்காங்க.
ஸோ கண்டிப்பா ஒரு ட்ரூ லவ் ஜென்யூனான ஒரு பர்சன் அண்ட் ட்வின் ஃபிளேம் இதுல இருக்கு. இப்ப உங்க பர்சன்ட்ட வந்து இதுல நிறைய ட்வின் ஃபிளேம் எனர்ஜி வந்து தெரியுது. இதுல உங்க பர்சன் வந்து இப்ப உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் ஆகுறாங்க சரிங்களா. உங்களுக்குமே அட்ராக்ஷன் இருக்கு. பட் நீங்க ஸ்ட்ராங்கா வந்து அந்த ஃபீலிங்ஸ், அந்த அட்ராக்ஷன், அந்த இமோஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்க இருக்கிற மாதிரி தெரியுது. பட் உங்க பர்சன் வந்து உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் பண்றாங்க. நீங்க ட்வின் ஃபிளேமா இருந்தாலும் என்ன மாதிரியான கனெக்ஷன்ல இருந்தாலும் இப்போ உங்களை நோக்கி ஒரு நியூ பர்சன், ஒரு நியூ லைஃப், நீங்க யார ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரியான ஒரு லைஃப் கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். எஸ். அவங்க வர இது லவ் தான் உங்களுக்கு மெயினா இருக்கும். இப்ப வர்ற ஒரு பர்சன் ஆகட்டும், இல்ல உங்க பர்சனே நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் சரி, ஒரு நியூ பர்சன் உங்க லைஃப்குள்ள வர்றாங்க இல்லையா, அங்க லவ் அப்படிங்கறதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். சோ வர்ற பர்சன் உங்களுக்கு ஒரு நல்ல சோல்மேட்டா இருப்பாங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லான எனர்ஜி கொடுப்பாங்க. இதுதான் லைஃப், இதுதான் லவ் அப்படிங்கிற காமிக்கிறது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பர்சனை தான் வந்து நீங்க வந்து ஆசைப்பட்டிருக்கீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்க, இப்பயும் அதான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அது வந்து உங்ககிட்ட உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லவ், கேர், நர்ச்சர் எல்லாமே உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பர்சன்ட்ட இருந்து கிடைக்க போகுது. சோ வெயிட் பண்ணி பாருங்க யாரு வர்றாங்க அப்படின்ட்டு. சோ பைல் 1 இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் வேணும், அண்ட் ஹீலிங் செஷன் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2 ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கான சில எனர்ஜிஸ், உங்க எனர்ஜி எப்படி இருக்கு, சில சைன்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, உங்களை வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி சம்திங் இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை பண்ணிருச்சு. கம்ப்ளீட்டா உங்க வாழ்க்கைய கம்ப்ளீட்டா அப்படியே தலைகீழ போட்ட மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். பேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு, அடிக்ஷன் அதிகமா இருக்கு உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல. இதை விட்டு நீங்க வெளியில வர ட்ரை பண்றீங்க, பட் மறுபடியும் உள்ள போயிடுறீங்க. உங்களால முடியல, இதை விட்டு நீங்க வெளியில வரணும், என்னால இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பெரிய மாற்றம் உங்களுக்கு, பெரிய ஒரு ஆட்டம் பாத்துருச்சு, உங்க வாழ்க்கையே ஒரு ஆட்டம் பாத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பெரிய டவர் மொமெண்ட் சரிங்களா. ஓகே, இன்னும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். உங்க பர்சன் உங்களை பிளாக் பண்ணிருப்பாங்க, இல்ல உங்களை சடனா கோஸ்ட் பண்றது, உங்களை இக்னோர் பண்றது, உங்களை எப்ப பாரு உங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் வர்றது, அந்த மாதிரி தான் இருக்கு. இன்னும் உங்க பர்சனுக்காக வந்து லவ் வந்து காமிக்க, உங்க எமோஷன்ஸை காமிக்க, உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பர்சன் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பைல் 2 எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. எஸ், ஒரு கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ட்ரீம் நிறைய வரலாம், ட்ரீம்ல உங்க பர்சனை பாக்குறது. இந்த பர்சனை தாண்டி உங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸும் லைஃப்ல இருக்கும் சரிங்களா. ஆனா உங்களுக்கு இந்த பர்சன் தான் வந்து கம்ப்ளீட் பண்றாங்க, இந்த பர்சன் தான் எனக்கு வாழ்க்கையில வேணும். ரெயின்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெயின்போ பாக்குறீங்களான்னு பாருங்க, யூனிவர்ஸோட சைன் உங்களுக்கு. இந்த பர்சன் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய மாற்றம், பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி இருப்பாங்க. சடனா உள்ள வந்திருந்திருப்பாங்க, உங்களை ரொம்ப ஹர்ட்டுமே பண்ணிருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்காங்க. அவங்க பண்ணின தப்புக்கு கூட உங்களை பிளேம் பண்றது, என்னதான் உங்களை ஹர்ட் பண்ணினாலும் நீங்க இன்னும் உங்க பர்சனுக்காக இதுல வந்து வெயிட்டிங் எனர்ஜில இருக்கீங்க. உங்க பர்சனுக்கு அதே அளவுக்கு அந்த எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க அவங்க வர்றதுக்காக வெயிட் மட்டும் தான் பண்றீங்க. வந்தா உடனே வந்து டமால்னு விழுந்துடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இங்க தெரியுது. இதுல விருச்சகம் ரொம்ப அதிகமா இருக்கு, கடகம், விருச்சகம், மீனம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இன்னைக்கு பைல் 2ல. அண்ட் எஸ், ரீசெண்டா நீங்க ஹேண்ட்பேக் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, இல்ல பேக் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரெசனேட் ஆகும். பீச் போயிருக்கீங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உங்க உங்க லைஃப பத்தி ஏதாவது சடனா உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்கறது, இல்ல யூடியூப்ல ஏதாவது ஒரு மெசேஜ் பாக்குறது, உங்க லைஃப்க்கு ரிலேட் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து யூனிவர்ஸ் மூலமா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க கம்ப்ளீட்டா ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்க முன்னாடி ஆப்ஷன்ஸ் இருக்கு, யார சூஸ் பண்றதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க. இல்ல நிறைய ப்ரப்போசல்ஸ் உங்களுக்கு வந்திருக்கலாம், அந்த மாதிரி இங்க தெரியுது. ப்ரப்போசல்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு.
சில பேர் வந்து ஃபேமிலிட்ட வந்து ஏதோ திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிருக்கு சரிங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஃபேமிலிக்கு அந்த சீக்ரெட் தெரிஞ்சு ரீசெண்டா ஃபேமிலிக்கு கூட உங்களுக்கு வந்து சண்டை பிரச்சனை அந்த மாதிரி போயிட்டு இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகும். கம்ப்ளீட்டா உங்க பர்சனை நினைச்சுக்கிட்டு அவங்கள பத்தின ஒரு கற்பனை உலகத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கனவு உலகத்துல வாழ்றது, ரியாலிட்டியில வந்து நீங்க டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் ஜஸ்ட் அவங்க போட்டோ பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அவங்க போட்டோ பார்த்து பேசுறது, அவங்களவே நினைக்கிறது, ஜஸ்ட் ரொம்ப கற்பனை உலகத்துல இருக்கீங்க சரிங்களா? இல்ல பிங்க் பர்பிள் ட்ரெஸ் எல்லாம் போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா ரெசனேட் ஆகும். ஓகே. அண்ட் பேஷன் வந்து இப்ப உங்களுக்கு அதிகமாயிட்டு இருக்குங்க. நீங்க என்னதான் சைலண்டா பிரிஞ்சு இருந்தாலும் உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த தீவிரமான ஆர்வம், அன்பு, நீங்க என்னன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியுதுங்க எனர்ஜி. ரொம்ப இவங்கதான் எனக்கு வேணும், இவங்க இல்லைன்னா என்னால நினைச்சே பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அடிக்ட் ஆன மாதிரியான எனர்ஜிஸும் எனக்கு இங்க தெரியுது. இவங்கதான் என் வாழ்க்கை, இவங்க லவ்னா இவங்கதான், இவங்களை தாண்டி வேற யாருமே கிடையாது, என்னால வேற யாரையும் அக்செப்ட் பண்ண முடியாது, வேற எந்த லைஃப்லயும் போக முடியாது, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜில இருக்கீங்க. சரி, உங்க பர்சனோட எனர்ஜி என்னன்னு பாத்திரலாம். பைல் 2. பைல் 2 எனர்ஜி. உங்க பர்சனை நினைச்சுக்கோங்க. இவங்க ரொம்ப லாஜிக் தான். இவங்கள மாதிரி ஒரு பர்சன்ட்ட லவ் வந்து கண்டினியூ பண்றது, லவ் கொண்டு போறது, நீங்க அழுகிறது, இமோஷன்ஸ் காமிக்கிறலாம் வந்து நமக்கே நம்மள முட்டாள்தனமா தெரியும். ஏன்னா இவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க இமோஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கக்கூடிய பர்சன் கிடையாது. எல்லாமே மைண்ட்ல இருந்து கால்குலேட் பண்றவங்க. அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன், ரொம்ப சுயநலவாதிகளா இருப்பாங்க. அவங்க கம்ப்ளீட்டா மேனிபுலேட் பண்ணுவாங்கங்க. வார்த்தையால உங்களை வந்து மயக்குவாங்கன்னு சொல்லலாம். இந்த பர்சன்னால நீங்க பெரிய துரோகத்தை சந்திச்சிருப்பீங்க. ரீசெண்டா பெரிய துரோகம் வந்து பார்த்திருந்திருப்பீங்க. வலி வந்து ஏகப்பட்ட வலி கொடுத்திருந்திருப்பாங்க. இவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க. இவங்க சொல்றதான் கேட்கணும், இவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லைஃப்ல வாழ்ந்துட்டு போகணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கு. ஆனா வந்து இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 பேருக்குமே இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து பேஷன் அதிகமா தான் இருக்கும் சரிங்களா? உங்க பர்சனுக்கு உங்க மேல கோபம் அதிகமா இருக்கு. சரி, வேற என்ன நினைக்கிறாங்க, வேற என்ன எனர்ஜில இருக்காங்க? எஸ். இப்ப நீங்க சப்போஸ் லெஸ் கம்யூனிகேஷன் போகுது, உங்க பர்சன் என்ன ஒரு மாஸ்குலின் எனர்ஜில இருக்காங்க, பட் உங்க கூட சேர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். நல்லா கவனிக்கிறாங்க, உங்களோட பிஹேவியர் ஒவ்வொன்றும் நல்லா கவனிக்கிறாங்க. இந்த பர்சன் வந்து ரொம்ப ஒரு கோபம் ரொம்ப அதிகமா இருக்கு. இதெல்லாம் விட தாண்டி எனக்கு என்ன தோணுதுன்னா, எமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இவங்க கிட்ட வந்து நீங்க கிலோ எவ்வளவுன்னு கேட்கணும். அந்த மாதிரியான ஒரு பர்சனா தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும், கண்டிப்பா உங்களை நோக்கி வரணும், உங்க லைஃப்ல எப்படியாவது வந்துடணும், அது எப்படி நீ என்னை விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாஸ்குலின் எனர்ஜி தான் சரிங்களா? ஜஸ்ட் எல்லாமே வந்து வார்த்தையில தான் இருக்குமே தவிர ஆக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இப்ப அவங்க ரொம்ப பெரிய கர்மா ஃபேஸ் பண்றாங்கன்னு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரியான ஒரு லைஃப் வந்து அவங்க இப்ப கோ த்ரூ பண்ணல. ஆனா சம் சைன் 7 ஆஃப் கப்ஸ் 2 பேருமே மிரரிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ட்வின் ஃபிளேமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ட்வின் ஃபிளேம் எஸ். 1111 பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யூனிவர்ஸ் சம்திங் ஒரு ஷிஃப்ட் வந்து உங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்கு. அதுதான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், டவர் மூமெண்ட். நீங்க வந்து ஒரு மாதிரி வாழ்க்கையை நினைச்சு போகலாம்னு சொல்லி இந்த பர்சனோட ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் அது வேற மாதிரி போயிருந்திருக்கும். இவங்க ரொம்ப நம்பி இருந்திருப்பீங்க. இவங்க வந்து ஜஸ்ட் முதுகுல குத்திட்டு போன மாதிரி. இதுல நிறைய பேருக்கு வந்து உங்க பர்சன் வந்து ஒர்க் பிளேஸ்ல வந்து உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது சம்திங் மறைச்சிருந்திருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி ஆனது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வழிதான். நீங்க நினைக்கிற மாதிரி என்னதான் அவங்க வந்து லாஜிக்கா திங்க் பண்ற பர்சனா இருந்தாலும் இந்த செப்பரேஷன் நீங்க இல்லாதது வந்து அவங்களுக்கு ரொம்ப வழி கொடுக்குது. ஆனா கவனிக்கிறாங்க, உங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் அவங்க கவனிக்கிறாங்க. யார் மூலியமா அவங்களுக்கு வந்து நியூஸ் போயிட்டே தான் இருக்கு உங்களை பத்தி. சோசியல் மீடியால எல்லாம் உங்களை பத்தி கவனிச்சுட்டு தான் இருக்காங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் ஆக்ஷன் எடுக்கணும். இதுல என்ன ஆக்ஷன் எடுக்கல பாருங்க, இந்த 2 கார்டுலயுமே வந்து யூனிவர்ஸ் வந்து அவங்கள புஷ் பண்ணுது. அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு தாண்டி அவங்கள நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குதுன்னு சொல்லலாம் சரிங்களா? இன்னொரு டார்க் எனர்ஜிக்கு வந்து அவங்க போகல. இன்னைக்கு இப்ப இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற டைம்ல அவங்க கொஞ்சம் எனர்ஜி வந்து காமா தான் இருக்கு அவங்களுக்கு. பட் யூனிவர்ஸ் வந்து அது எப்படி நீ காமா இருக்கலாம், நீ என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்க, நீ போய் இதுக்கான தண்டனை வந்து அனுபவியும் பர்சன்ட்ட போங்கிற மாதிரி. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க ஆக்ஷன் எடுக்கலைனாலும்
சம்திங் அவங்களுக்கு இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா பிசிக்கல் அட்ராக்ஷன் இங்க அதிகமா இருக்கு, அந்த ஏர்ஜ் இருக்கு சரியா. அந்த அட்ராக்ஷனுக்குமாகவே வந்து உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. அதை தாண்டி யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு காமான ஒரு எனர்ஜியும் ரொம்ப அமைதியா வச்சுக்க யூனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது இப்ப ஏன்னா இப்ப நீங்க ரொம்ப நெகட்டிவா இருக்கிறதுனால யூனிவர்ஸ் வந்து இதுக்கு வந்து நீ தகுதி கிடையாது, கொஞ்சம் உன்னை காம் பண்ணு, நான் உன் பர்சனை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிதான். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து சப்போர்ட் இருக்கு, நீங்க ரொம்ப காமா இருக்கீங்க, அமைதியா இருக்கீங்க, சைலண்டா இருக்கீங்க. ஓகே, பட் ஒரு ப்ரொடெக்ஷன்ல இருக்கீங்க, யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்ல தான் நீங்க இருக்கீங்க. உங்களை யூனிவர்ஸ் வந்து காமா உங்க நிம்மதியா உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்கு. பட் உங்க பர்சனுக்கு பாருங்க ஒரு டெவில் வந்து துரத்துது சரியா. அவங்க நான் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னு இந்த மாதிரி மாஸ்குலின் எனர்ஜி பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ரொம்ப மாஸ்குலின் எனர்ஜில இருக்காங்க. நீயே ஆக்ஷன் எடுத்தா நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான். எல்லா தப்பும் அவங்க பண்ணிருப்பாங்க, பெரிய வழி கொடுத்திருப்பாங்க, பெரிய துரோகத்தை பண்ணிருப்பாங்க. அப்படி பண விஷயத்துல கூட உங்களை வந்து இதுல ஏமாத்தி இருக்கலாம்னு தோணுது, ஏன்னா பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. சோ பண விஷயத்துல உங்களை பிளான் பண்ணி கூட உங்களை ஏமாத்தி இருந்திருப்பாங்க. அண்ட் இவ்வளவு நீ பண்ணிட்டு நீ எப்படி அது ஒரு மாஸ்குலின் எனர்ஜில இருக்கலாம், நீ எதுக்கு உனக்கு இவ்வளவு திமிரு, எதுக்கு இவ்வளவு ஈகோ காமிச்சுக்கிட்டு இருக்கப்போ அப்படிங்கிற மாதிரிதான் டெவில் வந்து வந்து உங்க பர்சனை துரத்துது, ஆக்ஷன் எடுக்க வந்து புஷ் பண்ணுதுன்னு சொல்லலாம். பட் இதுல என்னன்னா நீங்க காம் ஆக ஆக யூனிவர்ஸ்ட சரண்டர் ஆக ஆக உங்க பர்சன் அப்பதான் வந்து அவங்க கர்மாவை ஃபேஸ் பண்ணுவாங்க. நீங்க ஏன் வந்து அவங்க இன்னும் அந்த மாதிரியான ஒரு கர்மா ஃபேஸ் பண்ணல, எனக்கு இவ்வளவு வழி கொடுத்துட்டு அவங்க எப்படி நிம்மதியா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இன்னும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பேஜ் ஆஃப் வாட்ஸ் ரெண்டு பேருமே என்னதான் சைலண்டா இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து இன்டைரக்டா உங்க எனர்ஜி வைஸ் வந்து ரெண்டு பேர் மாறி மாறி வந்து உங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. உங்க பர்சனை பொறுத்தளவுக்கு அவங்க பண்ணின தப்பு வந்து இன்னும் ரியலைஸ் ஆகல, இப்பயும் மறுபடியும் மேனிபுலேட் பண்ணி உங்க லைஃப்குள்ள வர்றதுக்கு என்னன்னு பாக்குறாங்க. பட் நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு பாக்குறாங்க. பட் யூனிவர்ஸ் வந்து அது விடல. இப்போ ஓவராலா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. அவங்களை தூங்க விட மாட்டேங்குது பாருங்க, சீட்டிங் தான், அதுதான் நான் சொன்னேன். இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே தர மாட்டாங்க. நீங்க என்ன போய் பேசி பாருங்களேன், உங்களை இந்த வார்த்தையில வந்து உங்களை வின் பண்ண பாப்பாங்க. இதுல பாருங்க கேம் விளையாடிட்டு இருக்காங்க தெரியுங்களா, ஆனா கேம் வந்து ஜென்யூனா இருக்காது சரிங்களா. உங்க கூட மைண்ட் கேம் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயம், அதுக்காக உங்ககிட்ட மேனிபுலேட், அதான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் மேனிபுலேஷன் ஸ்வாடு நிறைய வந்திருக்கு. இவங்க ரொம்ப இன்டெலிஜென்டான ஒரு பர்சன் சரிங்களா. மேனிஃபெஸ்ட் நம்ம என்ன ஆசைப்படுறாங்களோ அதை வந்து ரியல் வேர்ல்ட்ல வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு திறமை உள்ள ஒரு பர்சன் சொல்லலாம். இல்ல நிறைய பேருக்கு பிளாக் மேஜிக்கான வாய்ப்பு இருக்கு, உங்க லைஃப்ல பிளாக் மேஜிக் நடந்திருக்கு அப்படின்னா. இதுல பர்டிகுலர்லி பயில்துள்ள ஒரு விஷயம் நல்லா தெரியுது வந்து தேர்ட் பார்ட்டி வச்சு உங்க பர்சன் நல்லா உங்களை வந்து ஏமாத்திருக்காங்க, உங்களுக்கு வழி அதிகமா கொடுத்திருக்காங்க, ஒரு பெரிய துரோகத்தை கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேருக்கும் உள்ள நடந்து முடிஞ்ச சண்டை வந்து ஆனா இன்னும் சண்டை வந்து இன்னும் இருக்கு. ரெண்டு பேரோட எனர்ஜியுமே வந்து நெகட்டிவா தான் இருக்கு. நீங்களும் அதுல இருந்து இன்னும் காயத்துல இருந்து வெளியில வரல, உங்க பர்சனும் அந்த காயம் இருக்கு, பட் அவங்க வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க. நீங்க வந்து டவுன் ஆகி உட்கார்ந்துற கேரக்டர், பட் உங்க பர்சன் வந்து அதெல்லாம் தாண்டி ஒர்க்ல போக்கஸ் பண்றது அந்த மாதிரியான ஒருத்தவங்களா இருப்பாங்க. பட் இதுல வந்து சீட்டிங் நிறைய இருக்கு, நீங்க என்ன கேட்டீங்கன்னாலும் அவங்க தப்பிச்சுதான் போவாங்க. சோ ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் நான் சொன்னது அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு, அதுக்காகவே உங்ககிட்ட வருவாங்க. ஆனா இவங்களோட எதிர்பார்ப்பு நீங்க ஆக்ஷன் எடுத்து வரணும், நீ வா, நீ என்ன தேடி வா, நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அவங்களுக்கு வந்து நீங்க தான் சந்தோஷம், நீங்க கிடைச்சீங்கன்னா தான் உங்க லைஃப் நல்லா இருக்குமோ எல்லாமே தெரியுது. பட் இந்த பர்சன் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அப்படிங்கிற வந்து ஒரு அகம்பாவம், அந்த ஒரு ஈகோலாம் அதிகமா இருக்கு. கொஞ்சம் கெத்து காமிக்கிற மாதிரி இருக்காங்க, பட் உள்ளுக்குள்ள வந்து பயங்கர போராட்டம். அந்த பிரைவேட் மீட்டிங்காக ஆசைப்படுறாங்க, உங்களை பாக்குறதுக்கு, உங்ககிட்ட பேசுறதுக்கு அந்த ஆசையெல்லாம் இருக்கே தவிர அவங்க இன்னும் அந்த மாஸ்குலின் எனர்ஜிலேயே வந்து நான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இதுல உங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னும் நீங்க உங்க பர்சனை வந்து நீங்க ரொம்ப வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க ஏதாவது அப்டேட் பண்றது, டிபி போடுறது, ஸ்டேட்டஸ் போட்டுட்டு உங்க பர்சன்ட்ட இருந்து ஏதாவது ரியாக்ஷன் வருதா, இல்ல உங்க பர்சன் என்ன மாதிரியான ஸ்டேட்டஸ் போடுறாங்க. சாரி. ஓகே, சோ அது உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய இந்த மாதிரியான ரியாக்ஷன்னாலதான் அங்க அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா அவங்க எனர்ஜி அவங்க நல்லாவே ஃபீல் பண்றாங்க. பட் இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து அடி கொடுக்க ஆரம்பிக்குது. பட் இன்னும் அதை வந்து அவங்க ஃபுல்லா வந்து அதை புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு இதுலதான் இருக்காங்க. பட் நிறைய ஓவர் திங்க் பண்றாங்க. நான் சொல்றேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து எல்லாமே மைண்ட்ல இருந்துதான், அவங்க யோசிக்கிறது எல்லாமே மைண்ட் தான். அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான். எனக்கு தெரிஞ்சு பைல் 1 பைல் 2 ரெண்டு பேருக்குமே வந்து பர்சன் ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு பர்சன். இவங்க கிட்டதான் நீங்க அழுதுகிட்டு என்னதான் பெட் பண்ணாலும் இந்த மாதிரி பர்சன் இருந்து ஒரு புரிதல் வந்து அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம்லாம் வராது. யூனிவர்ஸ் வந்து அது நினைச்சு அது
மாத்தனா மட்டும்தான். பட் இவங்க வந்து யூனிவர்சிட்டியுமே வந்து அகைன்ஸ்டா எனக்கு சண்டை போறதுக்கும் தயாரா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் மாதிரி தான் தெரியுறாங்க. பயங்கர சீட்டிங் இருக்கு. ஓகே, நம்ம கைடன்ஸ் என்னன்னு பாத்துடலாம். ஏன்னா கைடன்ஸ் எனக்கு இந்த ஃபைல் டூக்கும் ரொம்ப முக்கியம்னு தோணுது. சோ உங்களுக்கான கைடன்ஸ். ஓகே, இப்ப நீங்க கொஞ்சம் அமைதியாகுங்க. ஜஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி போங்க, ஜஸ்ட் வெளியில போங்க, படம் பாருங்க. எவ்வளவு உங்களை சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ சந்தோஷமா வச்சுக்கோங்க. தனியாவும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த எதுக்கு அந்த தனியா ஸ்பெண்ட் பண்றதுக்காக தனியாவே இருங்கன்னு நம்ம சொல்ல வரல. தனியாவும் உங்களுக்கான அந்த மீ டைம் எடுத்துக்கோங்க. எதுக்கு அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க ஓவர் திங்க் பண்ணாதீங்க. தனிமையில நீங்க யோசிக்கிற விஷயம் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் தெளிவா என்ன நடந்துச்சுன்னு ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் உங்களுக்கு ப்ராப்பரா போகணும். என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணிருக்கோம், ஏன் இந்த மாதிரி பெயின் நமக்கு வருது, ஏன் நம்ம அகைன் அண்ட் அகைன் இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை நம்ம இழுத்துட்டு இருக்கோம், நம்ம எங்க தப்பு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தனிமையில இருக்கும் போது அந்த கிளாரிட்டியை கெயின் பண்றதுக்கு, அந்த கிளாரிட்டி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இன்னொன்னு என்னன்னா, நீங்க உங்களை முடிஞ்ச அளவுக்கு அழகாக்கிக்கிட்டு உங்க மேல உங்க கம்ப்ளீட்டா உங்களை லவ் பண்ண ஆரம்பிங்க. நல்ல ஜஸ்ட் ஜாலியா இருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பர்சன் ஆகட்டும் இல்ல வேற ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ அதுல அந்த மாதிரியான ஒரு பர்சனை மறுபடியும் உங்க லைஃப்குள்ள கொண்டு வர பாருங்க. அது கஷ்டம் தான், அதே மாதிரி நம்ம வர முடியாதுதான். பட் அதுக்காக ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அழுதுட்டு உட்காராம, ஏன்னா உங்க எனர்ஜி ரொம்ப நெகட்டிவா இருக்கு பயில்ட்டோ. சோ உங்களை லவ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க இன்னொரு பர்சன்ட்ட வந்து கம்ப்ளீஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த கம்ப்ளீஷன் உங்ககிட்ட தான் இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான சோல்மேட் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு அடி துரத்திட்டு இருக்கு இல்லையா யூனிவர்ஸ், அடி வாங்கட்டும், அடி வாங்கிட்டு வருவாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் யூனிவர்ஸ் சைடு இருந்து உங்களுக்கு ஷியோரா கிடைக்கும். சோ அந்த சர்ப்ரைஸ் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இல்லாம ஜஸ்ட் உங்களே ஃபோக்கஸ் பண்ணிட்டு உங்களை கேர் பண்ணிக்கோங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல ஸ்பார்க், கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்பே ஒரு ஸ்பார்க்ல தான் ஆரம்பிச்சிருக்கும். சடனா உள்ள வந்திருப்பாங்க, ஒரு அட்ராக்ஷன், அந்த எல்லாமே இந்த மாதிரி தான் ஆரம்பிச்ச மாதிரி தான் தெரியுது. அந்த ஸ்பார்க் இப்ப வரைக்கும் இருக்கு. அது யூனிவர்ஸ் வந்து எல்லாமே கவனிச்சுக்கிட்டு இருக்கு. பைட்டு உங்களுக்கு யூனிவர்ஸோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து கைடன்ஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நீங்க நல்லா கவனிங்க. அண்ட் சப்போர்ட் எப்பயுமே உங்களுக்கு இருக்கு. உங்க லைஃப காமா வச்சுக்க, பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கு, உங்களுக்கான ஒரு ரொமான்டிக் பார்ட்னர் அனுப்புறதுக்கு எல்லா ப்ராசஸும் யூனிவர்ஸ் சைடு இருந்து போயிட்டு தான் இருக்கு. நீங்க ஜஸ்ட் 100% யூனிவர்ஸ் நம்பினீங்கன்னா மட்டும் போதும். சோ பைல் 2 இதுதான் உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் வேணும், ஹீலிங் செஷன் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.